அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஹாபாக்கள் பெயருக்கு பின் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது ரலியல்லாஹு அன்ஹா என்று ஏன் கூறுகிறோம், அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். சஹாபாக்கள் யார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஸ்லீமாக நேரில் சந்தித்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களோடு வாழ்ந்து முஸ்லிம்களாகவே மரணித்த அவர்களே சஹாபாக்கள் ஆவார்கள், அதாவது தோழர்கள் ஆவார்கள். மேலும் இறுதி ஹஜ்ஜின் போது சுமார் 1,24,000 சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆதாரம் சஹாபாக்கள் இலக்கணம் அல் இசாபா ஃபி தம்ஈஸி சஹாபா அல் அஸ்கானி. ரலியல்லாஹு அன்ஹு என்று ஏன் கூறுகிறோம்? ரலியல்லாஹு அன்ஹு என்றால் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று அர்த்தம். ரலியல்லாஹு என்ற வார்த்தைக்கான குர்ஆன் ஆதாரம் சூரா அத்-தௌபா அத்தியாயம் 9 வசனம் 100. இதுக்கான விளக்கம் இடம்பெற்றிருக்கு. இப்போது அன்ஹு மற்றும் அன்ஹா இதுக்கான வித்தியாசத்தை பார்க்கலாம். ஆண் சஹாபிக்கு ரலியல்லாஹு அன்ஹு என்றும் இதன் பொருள் அல்லாஹ் அவனை பொருந்தி கொள்வானாக. அதுவே பெண் சஹாபிக்கு ரலியல்லாஹு அன்ஹா இதன் பொருள் அல்லாஹ் அவளை பொருந்தி கொள்வானாக. ஆண் சஹாபியையும் பெண் சஹாபியையும் கூட்டமாக கூற வேண்டும் என்றால் ரலியல்லாஹு அன்ஹும் இதன் பொருள் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக. அதனால் சஹாபாக்கள் பெயரை குறிப்பிடும்போது அன்ஹு அன்ஹா என்று சொல்ல வேண்டும். அதாவது இன்னும் நான் தெளிவாக சொல்லணுன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி தான் நம்ம சொல்லணும். சாதாரணமாக இவங்களோட பேரை நம்ம குறிப்பிடக்கூடாது, அதாவது சொல்லக்கூடாது.